ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரூட் வேர்டு ஒன்று கற்றுக்க போகிறோம். அந்த ரூட் வேர்டு எப்படி கற்றுக்கணும், எந்தெந்த இடத்துல மாற்றி மாற்றி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். அண்ட் இப்போவே முடிஞ்ச இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு வச்சுருங்க. நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு இன்டர்மீடியட் கோர்ஸ் அப்புறம் ஸ்பீக்கிங் மட்டும் இருக்கக்கூடிய கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ டிஸ்பிளேயில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கோர்ஸோட டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தமிழில் நிறைய இடங்களில் இந்த மாதிரியான சென்டென்சஸை கேட்போம். இந்த சென்டென்சஸை தமிழில் கேட்கும் பொழுது நமக்கு ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் கேட்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்கள். என்ன தான் சொல்லணும்னா என்ன தான் சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. என்ன தான் சொல்லணும், இந்த டோன் இப்படி டோன் மாறுது பாருங்கள். எந்த விஷயத்தை தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. நம்ம சிம்பிளாக என்ன தான் சொல்லணும் அப்படின்னா நம்மளை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் எடுத்துக்குவோம். அப்படி கிடையாது. என்ன தான் சொல்லணும், எதை பற்றி தான் சொல்லணும், எங்கே தான் போகணும், டேய் அங்கே வா இங்கே வான்னு சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கே, எங்கே தான் போகணுண்டா இப்படி கேட்போம். இந்த அழுத்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அழுத்தம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இப்போ அழுத்தம் கொடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இந்த அழுத்தம் இறங்கும். சரி பாருங்கள், இப்போது என்ன தான் இருக்குங்களா, இந்த தானை விட்டுருவோம். என்ன சொல்லணும், இப்போது நாங்கள் என்ன சொல்லணும், ஏன்னா அங்கே எந்த சப்ஜெக்டும் கிடையாது. எப்படி, அங்கே எந்த சப்ஜெக்டும் கிடையாது. அதாவது நண்பர்களே, பிளெயினாக வரக்கூடிய அந்த வேர்பில் தான் உங்களால் சப்ஜெக்ட் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே போகிறான், எப்படி அங்கே போகிறான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அங்கே போகிறான், இந்த இடத்துல யார் போகிறான்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த போகிறான் அப்படிங்கிற வார்த்தையில் கடைசியோட அந்த சஃபிக்ஸை பாருங்களேன், போகிறான். அப்போ போகிறான்னு யாரை சொல்லுவோம், அவனை சொல்லுவோம். இது பிளெயின் வெர்பு, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் பிளெயின் வெர்பை தவிர மற்ற வேர்ப் ஏதாவது சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் மாடல்ஸ் நான் சொல்கிறேன். அங்கே போகணும், அங்கே போகணும், போகணும்னு முடியுது. அப்போது அந்த பர்டிகுலர் வேர்பு எல்லா ப்ரொனவுனுக்குமே காமன். புரியுதுங்களா, எல்லா நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் அது காமன். அப்போது அந்த பர்டிகுலர் நவுனை நம்ம இந்த மாடல்ஸு செமி மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்பொழுது சொன்னால் மட்டும்தான் எந்த நவுனை வச்சு பேசுகிறோம் நமக்கு புரியும். ஆனால் பேசிக்காக வரக்கூடிய V1 V2லாம் இருக்குது பாருங்கள், அதில் நம்ம வந்து அந்த நவுனை வந்து மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே பண்ணித்தான் ஆகணும். சரி பாருங்கள், என்ன தான் சொல்லணும், என்ன தான் நாங்கள் சொல்லணும், என்ன தான் நான் சொல்லணும், என்ன தான் அவ சொல்லணும், காமனாக வந்துடுது பாருங்கள். எல்லாத்தையும் அடைக்கணும் அது. ரைட் பாருங்கள், என்ன சொல்லணும், நாங்கள் என்ன சொல்லணும், இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், என்ன அப்படின்னா வாட் ஷுட் வி சே. நாங்கள் தானே சொன்னோம். வாட் ஷுட் வி சே, வாட் ஷுட் வி சே, நாங்கள் என்ன சொல்லணும், நாங்கள் என்ன சொல்லணும். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், எங்கே தான் போகணுன்னு இருக்கா, எங்கே அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டு தானே விட்டுறலாம். எங்கே போகணும், ஓகே, வேர் ஷுட் வி கோ, மறந்துடவே கூடாது, வேர் ஷுட் வி கோ. ரைட், இப்போ அடுத்த கட்டமாக தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் ஆட் பண்ண போகிற அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஆன் எர்த். புது வார்த்தையாக உங்களுக்கு தோன்றும், ஆனால் ரொம்ப கேஷுவலாக நேச்சுரலாக இங்கிலீஷ் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேட்டிவ் சென்டென்ஸ். புரியுதுங்களா, ஒரு இயல்பான சென்டென்ஸ், அவங்க வச்சுருக்க சென்டென்ஸ். ஆன் எர்த், ஆன் எர்த். இப்போ சேர்த்து போட்டு சொல்லலாமா, அது எங்கே போடணும்னு நீங்கள் பாருங்கள். வாட் ஷுட் வி சே அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் எப்படி கேட்கணும்னா வாட் ஆன் எர்த். பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் வந்த மாதிரி இருக்கா. வாட் ஆன் எர்த் ஷுட் வி சே, வாட் ஆன் எர்த் ஷுட் வி சே. என்ன தான் சொல்லணும், ஐயோ நாங்கள் என்ன தாங்க சொல்லணும், வாட் ஆன் எர்த் ஷுட் வி சே. ஓகே, அப்படியே மீதி சென்டென்ஸ் வருது, இடையில மட்டும் ஆன் எர்த் ஆட் பண்ணுறோம். புரியுதுங்களா, வாட் ஆன் எர்த் ஷுட் வி சே. திரும்ப சொல்லுங்கள், கூட சேர்ந்து திரும்ப சொல்லுங்கள். ஐயோ நாங்கள் என்ன தான் சொல்லணும், தமிழில் சொல்லுங்கள். இப்போது நாங்கள் என்ன தான் சொல்லணும் சொல்லிட்டீங்களா, அப்படியே இங்கிலீஷில் சொல்லுங்கள். வாட் ஆன் எர்த் ஷுட் வி சே, வாட் ஆன் எர்த் ஷுட் வி சே. புரியுதுங்களா, இப்படி என்ன பண்ணுங்க, இந்த சென்டென்ஸை சொல்லி சொல்லி பழகுங்க. அடுத்து வாங்க, வேர் ஷுட் வி கோ. ஐயோ எங்கே தான் நாங்கள் போகணும், எங்கே தான் நாங்கள் போகணும், வேர் ஆன் எர்த், வேர் ஆன் எர்த்
போக வேண்டும் அப்படின்னு வர்றதுனால should we go. What on earth should we go? திரும்ப சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சும்மா மட்டும் இருக்கவே கூடாது. வீடியோ பார்க்கும்போது எல்லாரும் என் கூட சேர்ந்து திரும்ப திரும்ப சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சொல்லுங்க, எங்க தான் நாங்க போகணும்? Where on earth should we go? எங்க தான் அவன் போகணும்? மாத்துங்க அப்படியே, எங்க தான் அவன் போகணும்? Where on earth should he go? Should he go ன்னு சொல்லிடக்கூடாது. Should he go? சொல்லுங்க, where on earth should he go? எங்க தான் அவங்க போகணும்? எங்க தான் அவங்க போகணும்? சொல்லுங்க, எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. Where on earth should they go? Should them go சொல்லக்கூடாது. Should they go? Where on earth should they go? புரியுதுங்களா நண்பர்களே? இது இந்த மாடல்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. எல்லா விதமான வேர்பு கூட நம்ம போடலாம். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஃப்ரேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள்ஸில் எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே மாடல்ஸில் இருக்குது. அடுத்த ஸ்லைடில் தான் பார்த்தீங்கன்னா வேற ஃபார்மேட்டுக்கு நம்ம போக போகிறோம். சரி பாருங்கள், என்ன தான் அவங்க இப்போ செய்யணும்? என்னென்னமோ சொல்கிறீங்க. ஐயோ, தயவுசெய்து புரிகிற மாதிரி கடைசியாக ஒரே ஒரு டைம் எனக்கு சொல்லுங்கள். என்ன தான் அவங்க இப்போ செய்யணும்? என்ன தான் அவங்க செய்யலாம்னுங்கிறீங்க? இப்போலாம் நம்ம சொல்லுவோம்ல, அதை எழுத போகிறோம். வாங்க, என்ன தான் அவங்க இப்போ செய்யணும்? தான் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருங்க. என்ன அவங்க இப்போ செய்யணும்? அவங்க இப்போ என்ன செய்யணும் எழுதலாமா? சொல்லுங்கள். என்ன அப்படின்னா வாட் ஷுட் அவங்க தே டூ நவ். வந்துருச்சு பாருங்க கேள்வி. வாட் ஷுட் தே டூ நவ்? வாட் ஷுட் தே டூ நவ்? அவங்க இப்போ என்ன செய்யணும்? அவங்க என்னதான் இப்போ செய்யணும்? ஆன் earth. What on earth should they do now? What on earth should they do now? Simple. ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் பாருங்க. What on earth should they do now? அடுத்து, எங்க அவ இதை பற்றி பேசணும்? அதாவது ஒரு சில லிஸ்ட்டில் கொடுத்துருக்கீங்க அவள் இதை பற்றி பேசணும் அப்படின்னு. எங்கே அவள் இதை பற்றி பேசணும்? ஃபஸ்ட்டு இதை எழுதிடலாம். சரிங்களா? எங்கே, அப்போது வேர். ஓகே, வேர் கொஞ்சம் இடம் விட்டுக்கலாம். ஷுட் ஷீ ஸ்பீக் அபவுட் இட்? ஓகே, வேர் ஷுட் ஷீ ஸ்பீக் அபவுட் இட்? வேர் ஷுட் ஷீ ஸ்பீக் அபவுட் இட்? அவள் இதை பற்றி எங்கே பேசணும் அப்படின்னு கேட்டாச்சு. எங்கே தான் அவள் பேசணும்? வேர் ஆன் earth. Where on earth should she speak about it? Where on earth should she speak about it? ரொம்ப சிம்பிள். இப்போது அப்படி என்ன பண்ணிடலாம்? ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே ஒரே ஃப்ளோவை எழுதிடலாம். சரிங்களா? எப்படித்தான் நம்ம ஜெயிக்கிறது? ஐயோ, எப்படா நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து இன்னொரு ஆங்கிள் எப்படி சொல்ல போகிறோம்னா, எப்படி தான் நம்ம ஜெயிக்கணும், வழியை சொல்கிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? வாங்க, எப்படித்தான், how on earth நாம் ஜெயிக்கணும். should we win? how on earth should we win? எப்படித்தான் நம்ம ஜெயிக்கணும், வழியை சொல்லுங்கடா டே. இப்படித்தான் நீங்கள் ஜெயிக்கணும், அது வேற கான்செப்ட். சரிங்களா? பாருங்க, how on earth should we win? ரைட். எப்போ தான் நீ அதை கொடுக்கணும்? சரிடா, எல்லா நாளும் கையிலே வச்சு சுற்றிட்டு இருக்கிற. எப்போ தான் நீ அதை கொடுக்கணும்? எப்போ? when on earth should you give it? ஓகே, on earth விட்டுருங்க. when should you give it? when should you give that? எது சொன்னாலும் கரெக்டு தான். நீ எப்போ தான் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் தூக்குங்க. நீ எப்போ அதை கொடுக்கணும்? when should you give it? நீ எப்போ தான் அதை கொடுக்க வேண்டும்? when on earth should you give it? ரைட். எந்த கடையில் தான் அவன் அதை வாங்கணும்? எல்லா கடையிலும் செக் பண்ணியாச்சு. எந்த கடையில் தான் அவன் வாங்கணும்? ஓகே, இந்த இடத்துல எந்த கடையில் இருக்கு. அப்போது விச் ஷாப் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஓகே, விச் ஷாப் ஆன் earth. ஓகே, எங்கே தான் அப்படின்னா பொத்தாம்பதோ சொல்லிடுறோம். இப்போது அந்த எங்கே தான் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணி கடைன்னு மாற்றிடுறோம்.
ஓகே, எங்கே தான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எந்த கடையில் தான் சொல்கிறோம். எந்த கடையில் தான் அவன் அதை வாங்கணும். விச் ஷாப் ஆன் எர்த் அவன் ஷுட் ஹீ பை இட் ஃப்ரம். எந்த கடையிலிருந்து அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்படி சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அதுக்காக ஃப்ரம் அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணியிருப்போம். பாருங்கள், விச் ஷாப் ஆன் எர்த் ஷுட் ஹி பை இட் ஃப்ரம். விச் ஷாப் ஆன் எர்த் ஷுட் ஹி பை இட் ஃப்ரம். ரைட். இப்போ இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குங்க. ஆன் எர்த்துன்னு சொல்கிறோம்ல, இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். அதுவும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 100% என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். என்ன வார்த்தை அப்படின்னா, இந்த ஆன் எர்த்துக்கு பதிலாக நீங்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணாலும் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கும். என்ன வார்த்தை? எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்லி. ஆனால் அந்த எக்ஸாக்ட்லிங்கிற வார்த்தையை கொஸ்டின் வார்த்தைக்கு அடுத்து போடணும். சும்மா சொன்னீங்கன்னா மீனிங் மாறும். 19 வெளியில் எங்காவது சொல்லிட்டு போனீங்கன்னா எக்ஸாக்ட்லியோட அர்த்தம் மாறும். இந்த இடத்துல சொன்னீங்கன்னா எங்கே தான், எப்போ தான், எப்படி தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். பாருங்கள், வாட் எக்ஸாக்ட்லி ஷுட் தே டூ நவ். வாட் எக்ஸாக்ட்லி ஷுட் தே டூ நவ். என்ன தான் அவங்க இப்போ செய்யணும். வேர் எக்ஸாக்ட்லி ஷுட் ஷீ ஸ்பீக் அபவுட் இட். வேர் எக்ஸாக்ட்லி ஷுட் ஷீ ஸ்பீக் அபவுட் இட். எங்கே தான் அவன் இதை பற்றி பேசணும். சொல்லுங்கடா, எங்கே தான் அவன் இதை பற்றி பேசணும். புரியுது நண்பர்களே? ஆன் எர்த்துக்கு பதிலாக எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற வார்த்தையும் போட்டு பேசுங்க. புரியுதுங்களா? ரெண்டுத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், ஒன்று குழப்பம் அப்படின்னு நினச்சேன். வேணாம், கற்றுக்கோங்க. இப்போவே கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற வார்த்தை வந்தாலும் நீங்கள் நிறைய இடங்களை பார்ப்பீங்க. கண்டிப்பாக பார்ப்பதற்கு நேரிடும். அப்படி வந்தால் ஆன் எர்த்துக்கு பதிலாக எக்ஸாக்ட்லி வந்தாலும் ஒரே அர்த்தம் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாடல்ஸ் தவிர வேறு என்னென்ன சென்டென்ஸ் இதில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் இப்போ பார்த்துடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். சென்டென்ஸ் பார்க்கும்போதே தெரியும் இது போன ஸ்லைடில் இருந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் 2 வார்த்தை யூஸ் பண்ணலாம். என்ன? வாட் ஆன் எர்த் அப்படிங்கிறதுல வாட், அதை விட்டுட்டு ஆன் எர்த் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற வார்த்தை போடலாம். வாட் மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல, எல்லா வகையான WH இல்லாட்டி HOW வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம போடலாம். சரிங்களா? பாருங்கள், என்ன தான் உனக்கு இப்போ வேணும். உனக்கு இப்போ வேணும் செய்யணும்னு சொல்லலை, எந்த பொருள் வேண்டும், என்ன விஷயம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம். இந்த என்ன தான்ங்கிறதுல தானே விட்டுறலாம். என்ன உனக்கு இப்போ வேணும். உனக்கு இப்போ என்ன வேணும். நம்ம என்ன கேட்போம் பாருங்கள், வாட் டு யூ வாண்ட் நவ். இதுதான் நம்ம கேட்போம். உனக்கு என்ன வேணும் அப்படின்னா வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்போம். இது நமக்கு இயல்பாகவே தெரிந்த ஒரு சென்டென்ஸ் தான், எல்லாத்துக்குமே தெரியும். வாட் இஸ் யுவர் நேம், உன்னுடைய பெயர் என்ன. ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறது மாதிரி உனக்கு என்ன வேணும், வாட் டு யூ வாண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ். ஓகே, இப்போ உனக்கு என்ன வேணும், வாட் டு யூ வாண்ட் நவ். உனக்கு இப்போ என்ன தான் வேணும், வாட் ஆன் எர்த். வாட் ஆன் எர்த் டு யூ வாண்ட் நவ். இதுவும் கரெக்ட். மாடல்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா வகையான சென்டென்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி அப்ளிகபிள் ஆகும், மீனிங் வந்துடும். சரிங்களா? பாருங்கள், இந்த ஆனது பதில் எக்ஸாக்ட்லி போட்டு சொல்லுங்கள். வாட் எக்ஸாக்ட்லி டு யூ வாண்ட் நவ். டெல் மீ வாட் எக்ஸாக்ட்லி டு யூ வாண்ட் நவ். உனக்கு இப்போ என்ன தான் வேணும் சொல்கிறாடே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட். எங்கே தான் நாம் இப்போ போக போகிறோம். ஐயோ டயர்ட் ஆகுது, இப்போ எங்கே தான் போக போகிறோம் சொல்லுங்கடா. பாருங்கள், வேர் இங்கே எக்ஸாக்ட்லின்னு போடுறோம். சரிங்களா? வேர் எக்ஸாக்ட்லி நாம் போக போகிறோம். ஆர் வி கோயிங் நவ். வேர் எக்ஸாக்ட்லி ஆர் வி கோயிங் நவ். வேர் எக்ஸாக்ட்லி ஆர் வி கோயிங் நவ். பாருங்கள், போக போகிறோம். கண்டினியூஸ் டென்ஸில் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது பார்த்தீங்களா. கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில டைமில் கேள்விகள் கேட்போம், அதுலேயும் வரும். ஓகே, டூ டிட் டஸ் கூட மட்டும் கிடையாது, பி வெப்ஸ் போட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேள்விகள் கேட்கலாம். பாருங்கள், வேர் எக்ஸாக்ட்லி ஆர் வி கோயிங் நவ். வேர் எக்ஸாக்ட்லி ஆர் வி கோயிங் நவ். இப்போ எங்கே தான் நம்ம போகிறோம் சொல்லுங்கள் தயவு செய்து ப்ளீஸ். எப்படி தான் நீ அதை செய்ய போகிற. ஓகே, எப்படி தான் நீ அதை செய்ய போகிற. நீ அதை செய்ய போகிறாய். யூ ஆர் கோயிங் டு டூ தேட். யூ ஆர் கோயிங் டு டூ தேட். அதை செய்ய போகிறாய். எப்படி தான் அதை செய்ய போகிறாய். பாருங்கள், ஹவ் ஆன் எர்த். ஹவ் ஆன் எர்த் ஆர் யூ. அவ்வளோதான். ஆர் யூ கோயிங் டு டூ தேட். ஹவ் ஆன் எர்த் ஆர் யூ கோயிங் டு டூ தேட். நீ அதை செய்ய போகிறாய். யூ ஆர் கோயிங் டு டூ தேட். கேள்வியாக மாறும் பொழுது நீ அதை செய்ய போகிறாயா. ஆர் யூ கோயிங் டு டூ தட். எப்படி அதை செய்ய போகிறாய். ஹவ் ஆர் யூ கோயிங் டு டூ தட். எப்படி தான் அதை செய்ய போகிற.
ஹவ் ஆன் earth ஆர் யூ கோயிங் டு டூ தட்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், அப்படியே பெருசாக்கிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு சின்னதுலேருந்து பெரிய சென்டென்ஸை என்ன பண்ண முடியும், ஈஸியாக மேக் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், எப்போ தான் அவன் இதை கேட்டான், பாஸ்டில் இருக்குது. எப்போது, அப்போது when exactly, when on earth மாற்றி கூட போட்டுக்கலாம். when exactly did he அதை கேட்டான், ask it. ஓகே, when exactly did he ask it? when exactly did he ask it? when on earth did he ask it? on earth போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அப்படியே நம்மளே வெயிட்டு கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். when on earth, what on earth, அந்த மாதிரி அழுத்தி என்ன பண்ணலாம், சூப்பராக பேசலாம். when exactly did he ask it? when on earth did he ask it? ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம். எந்த ஊரில் தான் இப்படியெல்லாம் நடக்குது? டே உருட்டி தள்ளுறையாடா, உருட்டுறாமா, எந்த ஊர்லடா இப்படிலாம் நடக்குது? எந்த ஊரில்? ஒரு சிலர் நினச்சிக்குவீங்க ஊர் அப்படின்னா இதுதானே அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஊரை மைண்ட் நினச்சிக்கிறீங்களோ அந்த ஊர். தமிழில் தான் ஊர், இங்கிலீஷில் போகும்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். சிட்டி, டவுனு அந்த மாதிரிலாம் சொன்னால் தான் மீனிங் வரும். நான் இப்போ சிட்டியில் இருக்கனால சிட்டி எங்கள் ஊர்னு நினச்சி போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகே, எந்த ஊரில் தான், விச் சிட்டி. ஆனால் அந்த சிட்டிக்கு முன்னாடி நாம் இந்த இன் அப்படிங்கிற வார்த்தை போட்டால் தான் எந்த ஊரில் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? இன் விச் சிட்டி. ஓகே, ஆன் earth இந்த வார்த்தையை சேர்த்துக்கணும். இன் விச் சிட்டி ஆன் earth இப்படிலாம் நடக்குது. இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா டஸ் this kind of thing, this kind of thing நடக்கிறது, happen. ஓகே, ப்ளூரலில் போட்டிங்கன்னா இங்கே டூ போட்டுக்கணும், இங்கே திங்ஸ் போட்டுக்கணும். அப்போ தான் ப்ளூரலாக மாறும். இப்போ சிங்குலராக இருக்கனால டஸ் போட்டு கடைசியில் திங் போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி விஷயமெல்லாம் திஸ் கைண்ட் ஆஃப் திங், புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயம்னா திஸ் கைண்ட் ஆஃப், இந்த இடத்துல கைண்ட் அப்படிங்கிறது மாதிரி, அந்த வகை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அன்பானது, இரக்கமானது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்காது. இந்த இடத்துல கைண்டோட மீனிங் மாறிடும். சரிங்களா? பாருங்கள், in which city on earth does this kind of thing happen? in which city exactly does this kind of thing happen? ரெண்டுமே கரெக்டு தான். சென்டென்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சு திரும்ப திரும்ப சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சென்டென்ஸ் அப்படியே என்ன பண்ணுங்கள், வேர்பை மாற்றி மாற்றி அப்படியே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா புது புது சென்டென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள். லைக் பண்ணால் தான் நிறைய பேர்த்துக்கு போய் ரீச் ஆகும். நிறைய பேர் அதனால் பயனடைந்து கொள்வார்கள். சரிங்களா? லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இப்போ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அந்த ஹோம்ஒர்க் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் எங்கே செக் பண்ணுங்கள், நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை, இந்த ரூட் வேர்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.